போன எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நேரு தலையன்ட்ட சவால் விட்டுருப்பான். ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்க அந்த ஃபீனிக்ஸ் எலிக்சரை பார்த்தீங்கன்னா அவனே குடிச்சிடறான். ஸோ குடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அவனுடைய மேஜிக்கல் பவரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பரவாயில்லையே, இந்த ஹை குவாலிட்டி போர்ஷன் தாயா. இது என்னதான் டென்ஷனில் போயிட்டு என் சண்டை போட்டு ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினாலாம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த போர்ஷன் குடிச்ச உடனே சீக்கிரமே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறான். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு இந்த போர்ஷனை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. ஹீரோ ஷாக் ஆகுறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இசாக்கி தான் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான் அவனோட டீம்மேட்டோட. ஸோ அவங்களோட டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்துட்டு ஸோ இங்கே யாரும் இல்லை, ஆனால் எங்களுக்கு இங்கேருந்து தான் மெசேஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இசாக்கி பார்த்தீங்கன்னா நீ பாட்டுங்கடா, ஆல்ரைட், அங்கே என்ன மறந்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க கிம் அப்படிங்கிறான். கிம்மும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் மோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரான். ஸோ இசாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ரேங்க் வீரர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், நீங்கள் தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லையா, செக்யூரிட்டி தலைவர் இல்லையா, ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இங்கே டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு, அதான் கொஞ்சம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இசாக்கி பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நீ தேடுற அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் உங்கள்கிட்ட கிளியராகவே கேட்குறேன், நீங்கள் தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லையா, சரி இந்த பில்டிங்கில் ஏகப்பட்ட இடத்துல பாம்ஸ் வச்சுருக்காங்க, இந்த செக்யூரிட்டி அதாவது நீங்கள் இருக்கும்போது எப்படி உள்ள பாம் வந்திருக்கும், எப்படி அவங்க உள்ள நுழைஞ்சு பாம் வச்சுருக்க முடியும் அப்படின்னா உங்கள் டீமில் இருக்கிற யாரோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அந்த டைம் இசாக்கி சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் வந்து ஹீரோக்கு ஒரு அட்டாக்கை வைக்கிறான். ஸோ ஹீரோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்துடுறான். ஸோ ஹீரோவுக்கு தெரிஞ்சது இவன் தான் அந்த கல்பிரிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் இசாக்கியும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நடுவில் வந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டாக போயிடுது. ஸோ அவங்கள கண்ணாலேயே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வேகமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இசாக்கி கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆஹா ரெண்டு எஸ்ராங்க்கு நடுவில் சண்டை நடந்துகிட்டு இருக்குது, ஸோ இதில் நடுவில் போனால் அவ்வளோதான் நம்மளாம் பீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் அவங்க இடத்த விட்டு நகரவே நினைக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இசாக்கியும் ஹீரோவும் செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இசாக்கி பார்த்தீங்கன்னா அவனால் என்னை பார்க்க முடியல, ஆனால் என்னுடைய சவுண்டு என்னுடைய கில்லிங் ஆறாவையும் மட்டும் வச்சு என்னால் என்னுடைய அட்டாக்கை தடுக்க முடியுது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இசாக்கி செம்ம ஸ்பீடில் வந்து ஹீரோக்கு ஒரு அட்டாக் வைக்கிறான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டே வந்துடுது அவன் உடம்புலேருந்து. இசாக்கி அட்டாக் பண்ண ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அவன் தேய்ச்சிக்கிட்டே போகிறான். ஸோ அப்போ இசாக்கியோட டீம்மேட்ஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேகரை வச்சு நிப்பாட்டுறான். ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஸ்டெல்த் ஸ்கில் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் உனக்கு எனக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் டெக்னைட் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வரும்போதே சொல்கிறான், உனக்காக என்னத்துக்கு நான் ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ டெக்னைட் ஸ்பிரிட் வெளியே வந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இசாக்கியோட டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வழியில் கதறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அவங்க மேலே விழுது. ஹீரோ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இசாக்கி எங்கேன்னு தேடுறான். அந்த டைம் இசாக்கி பார்த்தீங்கன்னா இது சூப்பரான செக்மேட் தான், பட் என்னோட ஸ்டெல்த் ஸ்கில்க்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் தலையை வெட்டுறான் பாடுறான்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடில் வந்து ஹீரோவுக்கு ஒரு அட்டாக் வைக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஃப்ளோரை ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் இசாக்கியும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இசாக்கி கொடுத்த அட்டாக் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே விளாண்டுறான். ஸோ இசாக்கி பார்த்தீங்கன்னா அவன் மேலே கத்தியை சொல்லியிருக்கான் போல். ஸோ அவன் கெத்தாக இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இசாக்கி ஷாக் ஆகுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெரரிஸ்ட்கிட்டேருந்து எடுத்த அந்த ஜீன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்வாடை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு இசாக்கி ஷாக் ஆகி நிற்கிறான். அந்த டைம் ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாக போயிட்டு இருந்த சண்டையில் ஒரு வேறு லெவலான ஃப்ளோவில் ஒரு அட்டாக் வச்சுருங்க செம்ம அப்படிங்கிறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இசாக்கி ஷாக் ஆகிட்டு இவர் ஃபஸ்ட்டே இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் என்னுடைய முழு ஸ்கில்லையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் இதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். எங்கே தப்பிச்சு ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை கேப்சர் பண்ணுறான். இசாக்கியை கேப்சர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்கில் பவர் வச்சுட்டு அவனை ஒரு பஞ்ச் விடுறான். ஸோ இதோட சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ்.